ஹலோ எவ்ரிவான், கட்சியர். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெதர் போகலான்னு இருக்கோம். நெதர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அப்சிடின் தேவைப்படும். நம்ம அப்சிடின் எதுவுமே எடுத்துன்னு வரல, அதனால தான் என் கையில் வாட்டர் பக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே போய் அப்சிடின் எடுத்துக்கலாம். நான் ஃப்ளூட்டில் தான் போகிறேன். அந்த இடத்துல கேவெல்லாம் வருது. ஓகே, இங்கெல்லாம் நிறைய க்ரீப்பர்லாம் இருக்குது. க்ரீப்பர்லாம் பார்த்தோம்னா எனக்கு டைம் ஆகிடும். இந்த இடத்துல கொஞ்சம் மைண்ட் பண்ணி போவோம். ஓகே, மைண்ட் ஷாஃப்ட் வந்திருக்கு. மைண்ட் ஷாஃப்ட்டுன்னு போவோம். இந்த இடத்துல ஏதாவது இருக்கா? இல்லை. நமக்கு லாவா தேவைப்படுது. லாவாவில் தான் தண்ணி பக்கெட் ஊற்றினா அப்சிடின் ஆகிடும். அந்த அப்சிடினுக்காக நம்ம லாவாவை தேடி போயின்னு இருக்கோம். லாவாவை கண்டுபிடிச்சிட்டோம். லாவா பக்கத்துலேயே ஷல்கர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன்னு தெரியல. நான் மைண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். இங்கேயே போர்ட்டல் கட்டி போயிடலான்னு நினச்சேன். பார்த்தா தண்ணி நானே அடைச்சி விட்டேன். அதுக்கடுத்து வந்து கிளிப்பு நான் தண்ணி அடைச்சி விட்டதுனால எவ்வளோ இது பண்ணிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் யாருக்காக? இந்த வீடியோ நல்லா வரணுன்றதுக்காக தான். நான் எஃபிஷியன்சி 5 போட்டு ஸ்பீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 23 அப்சிடின் இருக்குது. இந்த 23 அப்சிடின் எடுக்கிறதுக்கு பாடுபட்டுன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு போய் தூங்கிக்கலாம். டே 27. நம்ம போன எபிசோடில் டே 21 ஆரம்பித்தேன். இப்போ டே 27 ஆகிடுச்சு. ஓகே, குட் டே. இன்றைக்கி நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனக்கு நானே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டோன் பேக் போட்டு மேலே அப்சிடின் கையில் எடுத்துப்போம். ஓகே, 1 2 3 போதும். அப்படியே கீழே போவோம். கீழே போயிட்டு ஒரு அப்சிடின் மேலே, இன்னொரு அப்சிடின் அந்த பக்கம், இன்னொரு ஸ்டோன் அந்த பக்கம். ஸ்டோன் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் வைக்கிறேன். இந்த இடத்துல 1 2 3 4 வச்சுக்கலாம். 4 தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு பிளாக் 2, அப்புறம் இங்கே 1. ஓகே, நமக்கு ஃப்ளிண்ட்டு தேவைப்படுது. ஃப்ளிண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா, எங்கேயும் போக போகிறதில்ல, இங்கே தான். போன எபிசோடில் ஃப்ளிண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஃப்ளிண்ட்டு நம்ம ஃபார்ச்சூன் 3 வச்சு உடைச்சேன். கரெக்டாக ஃப்ளிண்ட் வந்துச்சு. கரெக்டாக நம்ம கைக்கு வந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செஞ்சுக்கலாம். எவன்டா அவன் அடிச்சுன்னே இருக்குது. நானும் கண்டுக்காமல் போகலான்னு பார்த்துன்னு இருக்கேன். டேய் ஸ்கெலிட்டன் முடின்னு சாப்பிடா. டேய் காய்ஸ், இந்த ஸ்கெலிட்டனு பெட்ராக் ஸ்கெலிட்டன் ரொம்ப ஓவராக பண்ணுது. என்னை கிட்டே வர நெருங்க விட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், அதோட ஸ்கெலிட்டன் ஆரவெல்லாம் நான் டாச் பண்ணுறேன். செத்து போச்சு. என்ன நோன்னா இந்தாண்டா கதி. ஓகே, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சு போட்டில் பற்ற வச்சிடலாம். என்னடா போட்டில் பிங்க் கலரில் இருக்குது. நம்ம ஸ்வாட்லாம் போட்டெலாம் கரெக்டாக தான் இருக்குது. என்னடா போட்டில் பிங்க் கலரில் இருக்குது. கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரமேனோட ஐயை பிடுங்கிட்டு நம்ம பேஸ்டின் போக போகிறோம். வாங்க போகலாம். என்னடா ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் எதுவும் இருக்காது. எனக்கு எதுவும் இருக்குது. we need to go deeper nether into the nether. அட்வான்ஸ்மெண்ட்லாம் வருது. டே 27 நெதருக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம படாத பாடு இல்லை, சாவாத சாவு இல்லை, ஓடாத ஓடு இல்லை. ஃபஸ்ட்டு ஃபார்ச்சூன் பிக்கெட்ஸ், எஃபிஷியன்சி பிக்கெட்ஸை மாற்றிக்கலாம். இப்போது நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கரெக்டான பயத்தில் தான் வந்துக்கிறோம். நம்மக்கிட்ட கோல்டு வேறு இல்லை. கோல்டு வேறு இப்போ இதில் இருக்குது. நம்ம போயிட்டு எடுக்கிறதெல்லாம் சோம்பேறித்தனம். கோஆர்டினேட்ஸை நோட் பண்ணிக்கலாம். 10367. ஓகே கைஸ், இங்கே பாருங்களேன். கைஸ் நீங்கள் அதை பார்த்தீங்களா? என்னது இது பாருங்கள் கைஸ். இந்த மாதிரி இந்த க்ரீச்சர் நான் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம தான் போய் ரைட் பண்ணுவோம். பார்த்தா இதுவும் ரைட் பண்ணி வருமா? நான் இது மாதிரிலாம் ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை இல்லைப்பா. எனக்கு பயம் லாவானாலே. அதுக்காக தான் ஆர்மரில் ஃபயர் ப்ரொடெக்ஷன் 4 வச்சுருக்கேன். ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நம்ம ஒரு ஃப்ரோஸ்ட் வாட்கர் பயத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேஸ்டின் டாச் பண்ணிட்டு ஓடினே இருக்கேன். இங்கே பாருங்கள் காய்ஸ், என்னை எல்லோரும் துரத்துறாங்க. ஏன் தெரியுமா? நான் இன்னும் கோல்டு எதுவும் போடல, அதனால தான் என்னை துரத்துறாங்க. வைக்கிறேன்டா உங்களுக்கும் ஆப்பு. கோல்டு ஃபார்ம் கட்டுறன்ற பேரில் உங்களுக்கும் வைக்கிறேன் ஆப்பு. ஜஸ்ட்டு மிஸ். இந்த கல் வைக்கலாம் உயர்ந்திருப்போம். கேஸ்ட் வேறு துரத்துரு. கேஸ்ட் வேறு அடிக்குதுடா. சரி, அடிச்சிச்சுடா நிஜமாலே கேஸ்ட்டு. டேய்
ஓகே. அங்கெல்லாம் எதுவும் நடக்கல கைஸ். நம்ம ஓடினே தான் இருந்தோம். இந்த பயத்தை கண்டுபிடிச்ச உடனே தான் எனக்கு நிம்மதி மூச்சே வந்தது. இந்த ஃப்ரோஸ்ட் வாக்கர் பயத்தில் என்டர்மேன் இருப்பாங்க. என்டர்மேனோட கண்ணை பிடுங்கலாம். கண் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். நம்ம என்டர் செஸ்ட் வேறு செய்யணும் நமக்கு. நமக்கு சில்ட் ஹெச்பிகேஸ் எதுக்கு அதிகமாக நானே கையில் வச்சுருப்பேன்னா, அந்த என்டர் செஸ்ட் கிடச்சா நான் இது பண்ணிக்கிறதுக்கு தான். சில்ட் ஹெச்பிகே அதனால் என்டர் செஸ்ட் இருந்ததுன்னா நான் ஃபார்ச்சூன் பிக்கெட்ஸு என்டர் செஸ்ட்லேயே வச்சுருவேன். எதுக்கு எங்கே எல்லாத்துக்கும் எடுத்துன்னு போகிறேன்னா, நம்மக்கிட்ட கீப் இன்வென்ட்ரி இருக்குது. அதனால் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அதுவே என்டர்மேனாக வந்து சாகட்டும். என்னடா எவ்வளோ அடிக்கிறேன், எதுவும் கை கொடுக்க மாட்டேங்குது. சரி கைஸ், இந்த இடத்துல தெரியாமல் கீழே குதிச்சேன். எத்தனை பேர் பாருங்களேன் கைஸ். எல்லோரும் என்னை தோத்துறாங்க. நம்மளும் எவனாச்சும் வம்பு கழுத்துனே போவோம். அந்த என்டர்மேன் யோசிச்சிருப்பான், டேய் நான் பாட்டுன்னு செவனே தான்டா இருந்தேன், என்ன எதுக்குடா நோண்டி விட்றீங்க அப்படின்னு. நமக்கு ஷீல்டெல்லாம் வேலைக்கு ஆகாது கைஸ். நம்ம ஷீல்டு இல்லாமலே அடிப்போம். சாவச்சா கூட அடிச்சுக்கிறோம். இந்த ஸ்வாடு வச்சுக்கிறவங்களாம் ஆட்ஸ் வச்சுக்கிறவங்க தான் அதிகமாக டேமேஜ் கொடுப்பாங்க. இந்த கிராஸ்போ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. அவனாக போய் சேர்த்துட்டான். இப்போது என்டர்மேன் வேட்டை. அதுக்குள்ளே 7 கிடச்சிச்சு. 11 கிடச்சிச்சுரா. ஓகே. அப்புறம் நிறைய பேர் அடித்தேங்க ஐஸ் 14. அப்புறம் என்டர்மேனை அடித்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். 25 நிமிஷம் நம்ம என்டர்மேனே அடிச்சிருக்கோம். ஓகே. அடுத்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால் பேஸ்டினை தேடி கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இவனை மட்டும் சாவச்சிடலாம். இவனை சாவடிக்கும் போது கரெக்டாக Day 28. அது ஓகே. நம்ம பேஸ்டினை தேடி போகலாம். வாய் வேற வலிக்குதுப்பா, விடாமல் பேச முடியல என்னால். இப்போ தான் ஒரு எபிசோடு வாய்ஸ் கொடுத்துட்டு அடுத்த செகண்டே இந்த எபிசோடு வரேன் கைஸ். நம்ம ஒரு பேஸ்டினை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பேஸ்டின் எனக்கு என்ன கர்மன்னே தெரில. ஆனால் இந்த இடத்துல நிறைய லூட் தான் கிடச்சிது. ஆனால் எனக்கு தெரியும் ஸ்டேபிள்ஸ் பேஸ்டிங் இருக்கும், ஹவுசிங் பேஸ்டிங்ஸ் இருக்கும். அடுத்து இன்னொரு ஏதாவது பேஸ்டிங் இருக்குமான்னு தெரில. எனக்கு ரெண்டாவதோட ஸ்ட்ரக்சரும் எனக்கு தெரியும். ஐயம்மா டேய் என்னடா பண்ணுறீங்க டேய்? 1 2 3 பேர் தான் பார்த்தா. டேய் என்னடா வந்துட்டு இருக்கீங்க? அவள்தான் மாமி சுட்டு போட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 10 பேருப்பா. ஐயோ டேய், நல்ல வேலை குட்டி பண்ணி யாரும் இல்லை. குட்டி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாரி குட்டி சாம்பி. கைஸ், நான் மைனிங் போகும்போது கூட இவ்வளோ மார்க்ஸை ஒழுங்காக பார்த்ததில்ல. இங்கே எல்லோரும் என்னை சுற்று போட்டு அடிக்கிறாங்க. நல்ல வேலை ப்ரொடக்ஷன் போர் வச்சுருக்கேன். கோல்டில் ஆர்மர் செஞ்சுருக்கணுமோ, அடுத்து இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இவங்களாம் அடிச்சுட்டு ஓகே அடிப்போம். 1 2 சாவிடா. இவன்லாம் எதுக்குடா வரீங்க? செத்துறான். ஓகே, எல்லோரும் முடிஞ்சிச்சு. என்னடா அடி வந்துக்குது? இன்னும் இங்கே தான் இருக்கீங்களாடா? இவனை வேறு அடிக்கவே முடியல. எப்போ சுற்று போட்டாங்கடா. அங்கே முன்னாடி தான் அடிக்க, பின்னாடி தான் அடிக்க. நான் முன்னாடி போய் நிற்கேன். நடுவில் வேறு இந்த ஆட்ஸ் வச்சவங்க வரான் கைஸ். 3 ஆட்டு. ஐயோ 2 ஆட்டு. நம்ம போய் ஓட வேண்டியது தான். அங்கே போய் நின்று சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக வச்சுருவாங்க கைஸ். எத்தனை பேர் தொத்துறாங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரியே பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வீடியோ லாங்காக போய்டும். அப்புறம் நீங்கள் போர் அடிச்சு வெளியே போயிடுவீங்க. அதனால் எங்கெங்கெல்லாம் செஸ்ட் இருக்கோ அதை மட்டும் காட்டுறேன். ஒன்று, இந்த செஸ்ட்டில் எனக்கு நெதரைட் டெம்ப்ளேட்டும் ஒரு ஏன்ஷியன்ட் டிபிரியும் கிடச்சிது. நல்லது தான், லக்கு. இது 3ஆவது செஸ்ட்டு, 2வது செஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்ஷியன்ட் டிபிரிலாம் கிடச்சிக்குது கைஸ். எனக்கு ஆட்ஸ் எல்லாம் வேணாம். கோல்டன் ஆச்சு. இது 2வது செஸ்ட்டு, இது 3ஆவது செஸ்ட்டு, இது 4வது செஸ்ட்டில் சோன் டார்மெட்டும் கிடச்சிது. 5வது 6வது செஸ்ட்டில் இன்னொரு அப்கிரேடு கிடச்சிது கைஸ். நம்ம இப்போ 29ஆம் நாள் வந்துட்டோம். இது வேறு ஒரு பேஸ்டின். இந்த பேஸ்டினில் நம்ம லூட் அடிக்க போகிறோம். இந்த பேஸ்டினில் என்ன ஸ்பெஷல்னால், இது எனக்கு பிடிச்ச ஹவுசிங் பேஸ்டின் கைஸ். ஹவுசிங் பேஸ்டின். இந்த ஹவுசிங் இல்லை, ஸ்டேபிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்டேபிள் போய் ஹவுசிங்கன்றேன். இந்த ஸ்டேபிள் பேஸ்டிங்கில் எங்கெங்கெல்லாம் கோல்டு இருக்கும் எல்லா இடமும் எனக்கு தெரியும். அதனால எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே போய் லூட்டில் அடிச்சுட்டு, இந்த செஸ்ட்லாம் ஓப்பியாக இருக்காது கைஸ். நான் ஒரு இடத்துல காட்டுறேன். அந்த இடம் தான் இருக்கிறதுலேயும் ஓப்பியாக இருக்கும். இந்த இடம் தான். இந்த இடம் எல்லாருக்குமே தெரியும். பேஸ்டின்னாலே நான் ஒரே ஒரு டைப் ஆஃப் பேஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன்.
அடுத்து தான் தெரிஞ்சது பேஸ்டிங்கில் நிறைய டைப்பு. இங்கேருந்து ஒரு குட்டி குட்டி பார்க் ஒரு போட்டு போயின்னு இருந்தேன். இங்கேருந்து அங்கே குதிக்கலாம். கண்டிப்பாக நம்மளை கீழே தள்ளி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். பாடி எவ்வளோ ஸ்பீடாக வராங்க. டொப்பாடி கீழே தள்ளி விட்டாங்கடா. பிளாக் சீடாக போடு. ஏப்பா அப்கிரேட் டெம்ப்ளேட்டு. ஐயோ நெதரேட்டிங் கட்டு. ஐயோ நெதரேட்டிங் கட்டு எடுக்கணுமே. இங்கே வேறு கைஸ் இங்கே என்னால் முடியவே இல்லை. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? அதுக்கடுத்து என்ன மிஞ்சுதுன்னா என்னோடய சாவு தான். கரெக்டாக இது பண்ணி எல்லோரையும் அடித்து இது பண்ணி எங்கள் ஸ்பானர் கூட உடைக்க முடியல கைஸ் என்னால். அவ்வளோ பேர் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு செஸ்ட் அதை எடுத்தேன். அங்கே கடைசி வரையும் நிறைய டெம்ப்ளேட்டே எடுக்கல. அவள் தான் உங்கள் ஹீரோ சேர்த்துட்டாரன்னா நம்ம சேர்த்துட்டேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.